ஹாய் நண்பா. அடுத்தது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக லான்ச் ஆகிற மொபைல் பார்த்தீங்கன்னா இப்போ மோட்ரோலா வளர்ந்துக்கிட்டு வருது. உண்மையாலுமே போன குவார்ட்டர் 6 மந்தோட சேல்ஸ் ரிப்போர்ட்டை படி பார்த்தா இந்தியாவில் வந்து ஃபஸ்ட் இடத்துல ஆட்டமாக ஆடின விவோ தான் இருந்திருக்கு 3 வருஷமாக. அவங்க இப்போ சேல்ஸில் டவுன் ஆகிருக்காங்க. ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா அவனுக்கு ஸ்கேம் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. இப்போ கார்பரேட் கடைக்கெல்லாம் போயிட்டிங்கன்னா ஒய் சீரியஸு, லோக்கல் கடைக்கு போனால் ஒய் சீரியஸை ப்ரொமோட் பண்ணி தான் விற்பானுங்க. படிக்காதவன் போய்ட்டு வேட்டியிலேருந்து மண்டை வரைக்கும் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு தான் விடுவானுங்க. அது யாருக்கும் இங்கே தெரியறதில்ல. நீங்களும் ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கீங்க. தெளிவாக இல்லைன்னா உங்களை மிளகா அரைச்சிருவானுங்க. 20 ரூபா அந்த ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுப்பானுங்க. அது மொத்தமாகவே 50 ரூபா தான். டெம்பர் கிளாஸும் 50 ரூபா தான். 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 15 ரூபா ஃபோனை ஃப்ரீயாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்களே, உங்களை என்னென்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்ரோலாவோட ஸ்பெக்கோ அதோட பட்ஜெட் வைஸ் எல்லாமே நல்லா தான் கொடுத்துட்ருக்கான். எந்த குறையும் இல்லை. இந்தியாவில் சேல்ஸ் அது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. கடைசி 6 மாதம் ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல இருந்த விவோ சேல்ஸ் டவுன் ஆகிருக்கு. எல்லாமே சேல்ஸ் டவுன் ஆகிருக்கு. மோட்ரோலா சேல்ஸ் அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒன் ப்ளஸ் இப்போ அதிகமாக ரீசன் எல்லோரும் வாங்காத காரணம் சர்வீஸ் சென்டர் இல்லை. இப்போ எல்லாமே அவன் கொலாபரேட் பண்ணிட்டான், டைப் வச்சுக்கிட்டான். சாம்சங் ரொம்பவே டவுன் ஆகிருக்கு. ஏன்னா அதோட தவளை தன்வாயால் கெட்ட மாதிரி அவனோட பேர் அவனே கெடுத்துக்கிட்டு இருக்கான். சர்வீஸ்லேருந்து ஃபோன் ப்ராடக்ட் எல்லாமே ரொம்பவே மட்டமாக தான் இருக்குது. ஹை சீரியஸ் குறை சொல்ல முடியாது, லோ சீரியஸ் தான் நான் சொல்கிறேன். மோட்ரோலாவில் பத்தாவதுக்கு சிக்னேச்சர்னு ஒரு புது சீரிஸை விட்டு தாறுமாறாக சேல்ஸை பின்னிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச 6வது இருந்தவன் இப்போ 5வது பிளேஸுக்கு வந்துட்டான். இந்தியாவில் டாப் 5 செல்லிங் பிளேஸில் 5வது பிளேஸுக்கு வந்துட்டான். இப்போது அடுத்ததாக இந்தியாவில் 4ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் ஆகிறது மோட்ரோலா H17 Pro Plus. டிசைன் வைஸ் அதே தான். ஏன்னா இந்த டிசைன் தான் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கிறான். டிசைனை மாற்ற மாட்டான். ஸ்டைல் எல்லாமே உங்களுக்கு அதே பேட்டர்ன் தான். மெயின் கேமரா 50 MP 3.5x ப்ரீஸ்கோபிக் லென்ஸ். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டி 8500 எக்ஸ்ட்ரீம் தான். நல்ல ப்ராசஸர் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோனோட பட்ஜெட் 30க்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். மொத்தமாகவே இதில் 2 டிசைன் தான். டிஸ்பிளே சைஸ் 6.8 நண்பா. கேமரா எப்போவுமே ஸ்டன்னிங்காக தான் இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு குறை சொல்ல முடியாது. கலர் வைஸ் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த 3. இதில் எப்படியும் ஒன்று டிமாண்ட் ஆக்கி க்ரியேட் பண்ணுவான். ஒன்றும் இல்லை, அந்த டிமாண்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. எடுத்து ட்ராவ் கடி வச்சுட்டு இந்த ப்ராடக்ட் டிமாண்டுங்க அப்படின்னு சொல்லி உங்களை வாங்க வைக்கிறக்காக என்னென்னமோ பேசுவான். நீ அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணி விட்டுருப்பீங்க. லென்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா சோனியோட கொலாபரேட் தான் 7:110 சென்சார். போர்ட்ரேட் எல்லாமே நல்லா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஃபோன் லைவாக இருந்தால் டெமோ பண்ணி கடத்துருவேன். நானே இப்போ அதில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கேன். யூடியூப்பில் வருமானம் இல்லை நண்பா. கேமரா தான் நண்பா இந்த ஃபோனுக்கு அதிகபட்ச இம்பார்ட்டன்ஸு. எவ்வளோ தான் விளையாண்டாலும் நான் சூடு தர மாட்டேன், கூலிங்கை தான் தருவேன்னு சொல்லிவிட்டு ஒரு அற்புதமான அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்கானுங்க, வேப்பர் கூலிங் சிஸ்டம். ப்ராசஸர் வைஸ் LPDR 16 GB ரேமு. அப்புறம் பார்த்திங்கன்னா 2.5 nm. எல்லாமே ஸ்டன்னிங்காக தான் கொடுத்துருக்குறான். ரேம் டைப்பு LPDR 5X. கேமிங்கான ஃபோன் தான். எக்ஸாக்டாக கேமிங்கான ஃபோன் தான். எனக்கு கேட்டதுக்கு இந்த V70 வாங்கி ஏமாந்தவங்க இதை போய் வாங்கிக்கலாம். சத்தியமாக சொல்கிறேன். V70 என்ன ஸ்பெக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லி நீங்கள் போய் 40,000 கொடுத்து வாங்கி ஏமாந்துட்டு வந்திருக்கீங்க. உண்மையை சொன்னால் நீங்கள் ஏமாந்துருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஒரு ஸ்னாப்ட்ராகன் 7th Gen 4 வந்து 40,000, ஏன் 50,000 கொடுத்தா கூட நீங்கள் வாங்குவீங்க போல். ஒரு 40,000 வர ஸ்பெக்கு பட்ஜெட்டே அது கிடையாது. ஏமாந்து வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க. அதுக்கு இந்த ஃபோன் எவ்வளோ பெட்டர்ன்னு தான் நான் சொல்லுவேன். பீக் பிரைட்னஸ் 4000லேருந்து 5000. எட்ஜ் டிஸ்பிளே இல்லை. கொஞ்சம் கவனமாக நீங்கள் வச்சுக்கணும். ஃப்ளாட் டிஸ்பிளே மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இதை வாங்காதீங்க. எட்ஜ் டிஸ்பிளே கவனமாக வச்சுக்கணும். டெம்பர் இருக்குது இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் உங்கள் மண்டையை குழப்புவானுங்க. மெயினாக இந்த கார்பரேட் கடை பீல் ஆரம்பிக்கிற கடை தான். பூர்விகாலாம் போயிட்டிங்கன்னா உங்களை மண்டையை கழுவி குழப்புவானுங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. டெம்பர் இருக்குது. அவனுங்களா ஒரு பேரை வச்சுக்குவானுங்க. 180 ரூபா தான் டெம்பர் ரேட்டே. நானும் வேலை செஞ்சவன் தான். டெம்பர் ரேட்டே 180 ரூபா தான். பேஸ்ட் பண்ணி நல்லா ஒட்டிக்கும். ஏன்னா எட்ஜ் டிஸ்பிளேக்கு டெம்பர் ஒட்டாமலாம் இருக்கக்கூடாது. அவனுக்கு அந்த பூர்விகா கொடுக்குற 300 சீட்டு, அந்த சீட்டே 200 ரூபா தான், 400 சொல்லி விற்பாங்க. அதை ஒட்டினீங்கன்னா ஃபோன் போயிடும். திரும்பவும் சொல்கிறேன், காதில் தெளிவாக கேட்டுக்குங்க. ஃபோன் நல்லா இருக்குன்னு நீங்கள் வாங்கிக்குவீங்க. டெம்பர் ஒட்டித்தான் ஆகணும் நண்பா. யானை வாங்கினா சங்கிலி வாங்கணும் நண்பா. பேட்ரி 6500 mAh. அதிகபட்சம் ஒரு நாள் தான், 2 நாள்னு போடுவாங்க. எல்லோரும் போடுறாங்களா. அப்புறம் நான் வாட்டர் ப்ரூஃப் ஆப்ஷன் இருக்குது. மிக்டஸ் கிரேடு கொரில்லா கிளாஸ் 7i 90 வாட்ஸ் சார்ஜரு, 50 வாட்ஸ் ஒயர்லெஸ்ஸு. சவுண்டெல்லாம் பலமாக இருக்குதுன்னு போட்டிருக்கா. ஹை ரெசல்யூஷன் ஆடியன், டால்பை அட்மாஸ் இருக்குது நண்பா. நல்ல விஷயம். மோட்ரோலாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட AI, அவங்களோட சாஃப்ட்வேர் எல்லாமே தனி தான். மோரோவர் பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த சவுண்டுக்கே எல்லோரும் வாங்குவாங்க. தனி டிசைன், தனி சவுண்டு, தனி பாதை.
மோட்டோ. ஸோ 3 வருஷம் ஓஎஸ் அப்டேட் கொடுத்துருக்கானுங்க கேரண்டி, 5 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட். வா செம்ம அப்டேட் நண்பா. மோட்டோ பென் அல்ட்ரா நல்லா இருக்குல்ல. ஸோ 4th ஜூன் அன்றைக்கி லான்ச் ஆகுது. ஃப்ளிப்கார்ட்லேயும் தான் சரி, ஆஃப்லைன் சேல்ஸில் எப்போன்னு தெரில. ஸோ ப்ரைஸ் அப்போ தான் ரிவால்வ் பண்ணுவானுங்க. எனக்கு தெரிஞ்சது 30லேருந்து 35 வரும். ஏன்னா இதோட ஸ்பெக்குக்கு இது கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான். ஃபோன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்த குறைபாடும் இல்லை. ரேட்டு தான் என்னன்னு சொல்ல. ப்ராசராக இருக்கட்டும், வாட்டர் ப்ரூஃப் ஆப்ஷனாக இருக்கட்டும், கேமரா ஸ்டன்னிங், அதோட சென்சாரு, கேமிங், இது கேமிங் ஃபோன் தான். உண்மையை சொல்லப்போனால் இதுதான் கேமிங் ஃபோன். பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்சு 35 தான் வரும். நல்ல மாடல் நண்பா. இதை நீங்கள் போட்டு வாங்கலாம். காஜி மாடலுக்கெல்லாம் போய் போட்டு வாங்குறீங்க. ஒரு நல்ல ஃபோன் எடுக்கணும் 30,000 நினச்சிட்டு காஜி மாடலில் போய் போட்டு வாங்குறீங்க. அவங்க கொடுக்குற 50 காசு, அவங்க கொடுக்குற அந்த 100 ரூபா ப்ராடக்ட் ஃப்ரீக்கு ஆசைப்பட்டு. என்ன நண்பா நியாயமாக இது? பார்த்து கவனமாக இரு நண்பா. அதிகமாக ஸ்கேம் பண்ணி மிளகா அரைக்கிறது இந்த ஃபோன்லேயும் அதுக்கப்புறம் அப்ளையன்ஸ்லேயும் தான். கவனமாக இருங்க, இல்லைன்னா மிளகா அரைச்சிட்டு போயிடுவானுங்க.